சூடான இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கெல்லாம் இந்த குருமா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கருப்பு கொண்டக்கடலை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குருமா வந்து இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும். பரோட்டாவுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ கருப்பு கொண்டக்கடலை எடுத்து நான் 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச கொண்டக்கடலையை குக்கரில் மாற்றி வச்சுருக்கேன். தண்ணி வந்து கொண்டக்கடலை முழுகிற அளவுக்கு வைங்க, கரெக்டாக இருக்கும். கொண்டக்கடலை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு குக்கர் மூடி சேர்த்து 5லேருந்து 6 விசில் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்திருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கடலையெல்லாம் நல்லா மசிச்சு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக சாஃப்டாக அப்படியே குக் ஆகி வரும். நான் கரெக்டாக 6 விசில் வரைக்கும் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் நறுக்கின 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து செய்யும்போது இந்த குருமா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி செய்யுங்க. இது கூட 3 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரணும். அதனால் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா தோலெல்லாம் சுருங்கியிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்ச கருப்பு கொண்டக்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 மூடி துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கிருச்சு தேங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே. இதை வந்து இப்போ நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 பிரியாணி இலை, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், வெங்காயம், தக்காளி விழுது இதில் சேர்த்துக்கலாம். இது கூட மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மசாலா, இந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது 1 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியோடையும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து இந்த குருமா கொஞ்சம் தண்ணியாக தாங்க செய்கிறேன். அதனால் உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணியிருக்கேங்க. இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா குருமா வந்து பச்சை வாசனையெல்லாம் போய் சூப்பராக ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம குருமா ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இடியாப்பத்துக்கு, இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலையை அரைச்சி நம்ம சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அதனால ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குருமாவோட ஃப்ளேவர். நிச்சயமாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி நிச்சயமாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.